பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல்கலைக்கழக துணை வேந்தர்கள், கல்வி அலுவலர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவது நமது தலையாய கடமையாகும். சமீப காலமாக ஒரு சில அன்டிசைரபிள் சம்பவங்கள் நமது மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும், NIT திருச்சியிலும், அதே போன்று கோயம்புத்தூர் வால்பாறையிலும் சில நிகழ்வுகள், பாலியல் தொந்தரவுகள் நிகழ்ந்துள்ளன கல்லூரி அளவில். இது கல்லூரியில் சில பணிகள் செய்ய வெளியிலிருந்து வருபவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். சில போலி நிறுவனங்கள் NCC கேம்ப் போன்று நடத்துகிறோம் என்று சில போலி நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டுள்ளார்கள். சில ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் மற்ற பணியாளர்களும். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தற்போதைய சூழல்ல இந்த ஆலோசனை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதை பார்க்க முடிகிறது. என்னென்ன விஷயங்கள் இதில் பிரதானமாக பேசி வருகிறார்கள்? இதன் முடிவில் தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து எதுவும் ஸ்டேட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கிறதா? விரிவான தகவல்கள் பாஸ்கர். கிருஷ்ணகிரி, திருச்சி, வால்பாறை இந்த சம்பவங்களுடைய எதிரொலியாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள், பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு, மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவது தொடர்பாக ஒரு முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட உள்ளது. கல்வி நிலையங்கள்ல மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவதற்குண்டான ஆலோசனை கூட்டமாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில தற்போது ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. DGP, சட்ட ஒழுங்கு DGP உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கார்கள். துறை செயலாளர்களும் பங்கேற்றிருப்பதன் காரணமாகவும், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பங்கேற்றிருப்பதன் காரணமாகவும் பல்வேறு உத்தரவுகள் இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்டு அது அறிவிப்புகளாக வெளியிடப்பட உள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளாக அனைத்து கல்லூரிகளிலும் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். கண்காணிப்பு நடவடிக்கைகளோடு காவல்துறையோட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அந்த பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்குண்டான நடவடிக்கையாக குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழுக்கள் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளாக அவ்வப்போது திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பிறப்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி, வால்பாறை, NIT திருச்சி உள்ளிட்ட பள்ளி கல்லூரிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் விதமாகவும், இது போன்ற மற்ற மாவட்டங்களிலும் நடைபெறாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் விதமாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.